ஓய்வுக்கு பிறகு எந்த பதவியையும் ஏற்கப் போவதில்லை என இன்றுடன் ஓய்வு பெற்றுள்ள உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஓய்வுக்கு பிறகு பதவி சுகத்தை அனுபவித்த முன்னாள் நீதிபதிகளுக்கு மறைமுகமாக சூடு வைத்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இன்றுடன் ஓய்வு பெற்றார். அவருக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் பிரியாவிடை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது. இதில் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள நீதிபதி B.R. கவாய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய சஞ்சீவ் கண்ணா, நீதிமன்றங்களின் மீதான நம்பிக்கையை பொதுமக்களிடம் திணிக்க முடியாது எனவும், அந்த நம்பிக்கையை மக்களிடம் நீதிபதிகள்தான் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். பல்வேறு பின்னணிகளை சேர்ந்தவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருப்பதாகவும், அந்த பன்முகத்தன்மைதான் நல்ல முடிவுகளை எட்ட உதவுவதாகவும் கூறிய நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, நீதிபதி B.R. கவாய் தனக்கு பெரும் துணையாக இருந்துள்ளதாகவும், அவரிடம் ஒரு நல்ல தலைமை நீதிபதியை பார்த்துள்ளதால் அவர் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் விடுதலைக்கு துணை நிற்பார் என தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சஞ்சீவ் கண்ணா, ஓய்வுக்கு பிறகு எந்தவொரு பதவியையும் தான் ஏற்கப் போவதில்லை எனவும், அதற்கு மாறாக சட்டத்துறையில் ஏதாவது செய்ய வேண்டும் என திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பணம் பதுக்கிய நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்கு விடையளித்த நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, இந்த வழக்கில் பகுத்தறிவுடன் முடிவெடுத்துள்ளதாகவும், அது சரியா தவறா என்பதை எதிர்காலம் உங்களுக்கு சொல்லும் எனவும் நேர்மையுடன் தெரிவித்துள்ளார்.